பத்தியும் உன்னை பத்தியும் கனவு கண்டுட்டு இருக்கியா? இல்ல, நான் கனவுலாம் காணல. என் முதுகு ரொம்ப வலிக்குது. அதான் செவத்துல சாஞ்சு நின்னா சரியா ஒண்ணு நின்னுட்டு இருக்கேன். சரி வா, உன் முதுக நான் சரி பண்றேன். இல்ல இல்ல வேணாம், நான் நல்லாதான் இருக்கேன். ஆலியா உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னான். வா. என்னாச்சு? இந்த தனு பிரக்யாவ ஏன் இப்படி கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறா? அப்பனா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. அவங்க நிச்சயமா ஏதோ பிளான் பண்றாங்க. நேத்து என்னால ஒழுங்கா கேட்க முடியல. இன்னைக்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும். அவ உண்மையான பிரக்யாவா இல்லையான்னு. ஊடல கூட்டுன்னு வந்து கோர்ட்ல நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வைக்கிற. அப்படி நினைச்சுக்க. ஆனா நாங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் ஒழுங்கான பதில சொல்லணும். புரிஞ்சுதா? நான் என்னைக்காவது உங்களுக்கு தப்பா பதில் சொல்லிருக்கேனா? சிரிச்சது போதும், நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் தனுவோட சொன்னனே, என் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதான் செவத்துல சாஞ்சு நான் சரியாயிடும் என்ன. ஆனா தனுதான் நீ செமையா மசாஜ் பண்ணி முதுவலிய போ வைப்பேன்னு சொன்னா. ஷட் அப். நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல இல்லையா? ஐ நோ. இப்படி ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணினா அப்புறம் உன் வெண்ட நிமித்திடுவேன். என்ன சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அண்ணனுக்கு முன்னாடி எங்க கிட்டே ஆட்டிடியூட் காட்டுற? நீ ஏன் அண்ணன் பக்கமா இல்ல எங்க பக்கமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யாரு சைடுல இருந்தா என்ன? என் கழுத்தை புடிச்சனா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், புரிஞ்சுதா? என்ன சொல்ற நீ? என்ன எங்க கிட்டே ஆட்டிடியூட் காட்டுற? நீ என்ன சொல்றனே புரியலையே. நீ பேசுறது வேற எப்படி தெரியுது? நீ பாட்டுக்கு எதனா யோசிச்சுன்னு இருக்காத. என்ன விஷயம் நேரா சொல்லு. சரி, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரோம். நேத்து நீ இங்க இருந்து போன நிமிஷத்துல இருந்தே நீ முழுசா முழுகிட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மூழ்கிட்டனா? எதுல மூழ்கிட்ட? காதல்ல. அண்ணாவோட காதல்ல. என்ன திருட்டு முழி முழிக்கிற? என்ன பார்த்து பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எது பண்ணாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நார்மலா வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு. உன்கிட்ட தான் கேக்குறேன். நான் சும்மா எங்க இருக்கேன்? அப்புறம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ரெண்டு பேரும் தப்பா பேசின்னு இருக்கீங்க. வாய் வேணா பொய் சொல்லலாம் பொண்ணு, ஆனா கண்ணு பொய் சொல்லாது. உன் கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுதே, என் அண்ணனை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இல்ல, உன் கண்ணுல தான் ப்ராப்ளம் இருக்கு. போய் டாக்டரை பாரு. நீ போய் சொல்ற பொண்ணி. ஒன் செகண்ட் தனு. ஒருவேளை உன் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல, நாங்க தான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா அப்படி அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. நீ இந்த வீட்டுக்குள்ள உன் பசங்களுக்காக தான் வந்திருக்க, என் அண்ணனுக்காக இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணு. உனக்கு உன் பசங்க தான் முக்கியம், என் அண்ணன் மேல காதல் இல்லன்னு சொல்லு. ஆமா, நான் என் பசங்களுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்துக்கிறேன். என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் பண்ணிட்டு போறேன். சில பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணும். ஒருவேளை நீ அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டேனா நீ அண்ணனை காதலிக்கலைங்கிற விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஒருவேளை நீ அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கலன்னு வை பொண்ணே, நீ என் அண்ணனை லவ் பண்றேங்கிற விஷயம் கிளியர் ஆயிடும். ஓ, அது என்ன பேப்பர்ஸ்? அண்ணாவோட ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ், அவரோட ஆபீஸ் பில்டிங், கொடைக்கானல் அப்புறம் சென்னையில இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே என் பேருக்கு மாத்தி எழுது. என்ன நீ தினமும் புதுசு புதுசா ஏதோ ஒண்ணு சொல்லினே இருக்க? இதெல்லாம் பெரிய துரோகம். நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை இனத்துக்கு இங்க கூட்டின்னு வந்தீங்க, அந்த அபிஷேக் மனசுல பிறகு என் மேல வெறுப்பை உண்டாக்கணும். இதெல்லாம் என்னால முடியாது. அப்படியா? ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்து அபிக்கு மேல வெறுப்பை விட காதல் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ நாங்க சொல்ற எதையுமே பண்ணல. எதுனாலும் சரி, இத பத்தி எல்லாம் நம்ம முன்னாடி பேசுவோம். மரியாதையா அண்ணன் கிட்ட அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்க. என்னால அவருக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது. நீங்களே போய் அவரோட சைன் வாங்கிக்கோங்க. நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட கெஞ்சல பொண்ணி, நீ இந்த வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்றோம். பண்ணி அவனா என்ன அர்த்தம்? நான் தான் சொல்றேன்ல, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். அபி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? அவனை ஏமாத்த முடியாதுன்னு சொல்ற? அலியா, நான் தான் சொன்னேன்ல, இவ அபிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாம சொல்ற எதையுமே இனிமே இவ கேட்க மாட்டா. ஐயா, அப்படிலாம் ஒருவேளை அப்படி எதுவும் இல்லன்னா நாங்க சொல்றத செய்யறதுல உனக்கு என்ன பிரச்சனை?
என்ன துரோகம் பண்ண மாட்டேன்னு பெருசா பேசுற? நீ பிரக்யா இல்லன்னு சொல்லிட்டு எப்படியும் என் அண்ணனை துரோகம் பண்ணிட்டு தானே இருக்க. இத பண்ணாம இருக்கிறதுனால நீ நல்லவளாயிடுவியா? இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் அவரை காதலிக்கலாம் இல்ல. இனத்துக்கு இத பண்ண மாட்டேன்னு சொல்றேன்னா இதெல்லாம் பார்த்தேன்னா என்னன்னா எனக்கு சைன் வாங்க தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்றேன். You're right. உனக்கு தான் இந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாதுல்ல. ஆனா அந்த சங்கரை எப்படி ஏமாத்தி இங்க இருந்து விரட்டணும்னு மட்டும் தெரியும். பேப்பர்ஸ்ல சைன் வாங்கணும்னா மட்டும் உன்னோட மூளை வேலை செய்யாது, ரைட்? இந்த தனுவும் பிரக்யாவும் என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்குது. மைத்திரி, உன் காதை நல்லா கிளீன் பண்ணிக்கோ. என்ன பண்றது? கதவை திறந்து டைரக்டா உள்ள போயிடுவா. அப்படி பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம இங்க இருந்தே ஒட்டி கேட்கலாம். இத பாருங்க, அது என்னன்னா அந்த சங்கர் இந்த ஊட்ட விட்டு துரத்துனது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி ஏமாத்தி பேப்பர்ஸ்ல சைன் வாங்குறதுல என்னால முடியாது. என்ன பார்த்தா அவன மாதிரி கேடியாட்டம் தெரியுதா? உன் டிராமாவை நிறுத்து. நீ அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துட்டு இருக்கிற பொண்ணி. ஒரு 2 பசங்களும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்காங்க, அவங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க. அவங்க ஏன் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்றத மறந்துடாத. நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் உன் பசங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுன்றத மறந்துடாத. Let me tell you one thing very clearly பொன்னி. உன் சேரனை காப்பாத்தணும்னா அதுக்கு உனக்கு பணம் வேணும். அவனை காப்பாத்த உனக்கு பணம் வேணும்னா நாங்க கொடுத்தாதான் அது நடக்கும். அதனால நாங்க சொல்றத ஒழுங்கா கேட்டு நட. நீ இது வரைக்கும் ஒழுங்கா எங்களோட கோஆபரேட் பண்றதுனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ எங்களோட கோஆபரேட் பண்ணலன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இல்ல வேணாம், என் பசங்களை அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் வாங்கிட்டு வரேன் சைன், நான் வாங்கிட்டு வரேன். நெல்லு. என்னது இது? இந்த பேப்பர்ஸ்ல தான் நீ சைன் வாங்கிட்டு வரணும். முதல்லயே ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கியா? ரெடி பண்ணாம நீ ஏதாவது செய்வன வெயிட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றியா? முதல்ல பிரபாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, இப்ப என் அண்ணனை லவ் பண்ற, நாளைக்கு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா? அதனால இந்த பேப்பர்ஸ்ல என் அண்ணனோட சைன் வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? இந்த பேப்பர்ஸ்ல நீ சைன் வாங்கினா தான் உன்னோட 2 பசங்களை உன்னால காப்பாத்த முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுவனெல்லாம் எனக்கு தெரியாது பொன்னி. ஆனா உனக்கு வேற வழி இல்ல, இந்த வேலையை முடிச்சே ஆகணும். நீ கைய பிடிக்கிறியோ காலை பிடிக்கிறியோ கெஞ்சி கூத்தாடுறியோ ஏதாவது செஞ்சு அவனை மிரட்டி கையெடுத்து வாங்கணும். நான் சொன்னது புரிச்சுதா? மிரட்டுறதா? இந்த பேப்பர்ஸ் அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கிட்ட இந்த பேப்பர்ல சைன் பண்ணலனா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு மிரட்டு. இல்ல ஆலியா, இவ அப்படி பண்ண மாட்டா. ஐ மீன் பிரக்யா கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அபிக்கு டவுட் வந்துரும் இல்லையா? இங்க பாரு, இதுல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிக்கு தான் சைன் வாங்குறோம், இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் மிச்சம் இருக்கா இல்லையா? நாம அபிக்கு சந்தேகம் வராம சைன் வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் போட்டே ஆகணும். மைத்திலி அண்ணி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? கதவு கிட்ட காதை வச்சு நாங்க பேசுறதெல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா? உங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கானே. இல்ல இல்ல, நான் ஒன்னும் கேட்கலமா. இன்னைக்கு வேலைக்காரி வரலையா, அதான் எல்லா இடத்தையும் டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டோர் கிட்ட வந்த, அது ஆட்டோமேட்டிக்கா திறந்துக்குச்சு. அப்படியே உள்ள வந்து இந்த வேலையெல்லாம் நீங்க நிறுத்தலன்னு வைங்க, அப்புறம் ராஜன கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். இப்பதான் உங்ககிட்ட ஏதோ பேச ஆரம்பிச்சிருக்காரு, அப்புறம் டோட்டலா விட்டுருவாரு. இல்ல இல்ல ஆலியா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத ப்ளீஸ். நான் எதுவுமே கேட்கல. சீரியஸ் அப்பா, காட் ப்ராமிஸா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்ப நீங்க பண்ணவே கூடாது. உடனே இந்த இடத்தை விட்டு போங்க. நாங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்க கூடாத தூரத்துக்கு போங்க. நான் போறேன், விடுங்க. ஆலியா, நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். நாம போட்டிருக்கிற பிளான பத்தி எல்லாம் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் ஏதாவது பண்றது தரும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இதை யூஸ் பண்ணா பாம்பும் செத்துரும், கட்டையும் உடையாது. வாட்? அது பொண்ணுக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ்ல சொன்னதா புரியும் நினைச்சு அப்படி சொல்லிட்டேன். Not bad, Tanu. This is a very good idea. I am very much impressed.
நீ ஏதாவது செஞ்சு இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கியே ஆகணும். இப்படி செஞ்சா உன் குழந்தைங்க மேல நீ உயிரைய வச்சிருக்க, என் அண்ணனை லவ் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண முடியும். பிரக்யா எங்க இருக்க நீ? பிரக்யா என்னங்க நான் இங்க இருக்கேன். ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்க. பிரக்யா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. நான் இங்க இருக்கேங்க. பிரக்யா என்னங்க நான் இங்க இருக்கேங்க. பிரக்யா என்னங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. இங்க பாருங்க ப்ளீஸ், நான் இங்க இருக்கேங்க. என்னங்க இங்க பாருங்க, நான் இங்கதான் இருக்கேன். என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் காப்பாத்துங்க. உங்களுக்கு நான் கூப்பிடுறது கேக்குதுல்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன சீக்கிரம் காப்பாத்துங்க. என்னங்க நான் இங்க இருக்கேன், என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னங்க பிரக்யா என்ன கனவு இது? பிரக்யா என் கூட தான் இருக்கா, அப்படியே அவன் எனக்கு தூரமா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. இனிமே அவளுக்கு என் தேவை இருக்கிற மாதிரி அவன் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவ ஏதோ பிரச்சனையில மாட்டி இருக்கிற மாதிரி, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்ப பிரக்யா எங்க இருக்கா? என்ன பார்த்துட்டே நின்னுட்டு இருக்க? ஒரு விஷயத்த மறந்துடாத, இது 4 நாள் காதல். உன்னால ஈஸியா மறந்துட முடியும். ஆனா உன் சித்ரா சேரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வாழ்க்கை முழுக்க உன்னால மன்னிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டு வந்தாதான் உனக்கு நல்லது. குட் கேர்ள். இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் செட் ஆயிடும், எங்க லைஃபும் கூட. ஏன்னா அவன் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தத்தையும் பிரக்யா பேர்ல எழுதி வைக்கணும்னு நினைப்பான். ஆனா எல்லாமே என் பேர்லயும் தனு பேர்ல மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் எல்லாமே எங்க பேருக்கு மாறினதுக்கு அதுக்கப்புறம் எங்களை இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியில அனுப்புறாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன நீ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேனா? ஐம் சாரி. அதுக்காக நீ என்கிட்ட தோத்தே ஆகணும். எல்லா தடவையும் யாராவது ஒருத்தர் உன்னை காப்பாத்திட்டே இருக்காங்க. ஆனா இந்த தடவை உன்னை காப்பாத்துறதுக்கு உன்னோட பிரக்யா கூட உன் கூட இருக்க மாட்டான். வீட்டை நெருங்க நெருங்க என்னால என் சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் நான் அவரை பாத்துருவேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் பாவம் நம்ம அபி, என் பிரக்யா மட்டும் என் கூட இருந்திருந்தான்னா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுன்னு ரொம்ப வருத்தப்படுவாள். மேடம், வண்டி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு டிராபிக் இல்ல, ஆனா வண்டி ஹீட் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ½ hour ஆகும் மேம். சரி பிரக்யா, நீங்க வெயிட் பண்ணு, நான் டாக்ஸி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். தோ இந்த கத்திரிக்காய் 2 கிலோ வேண்டாம், 1 கிலோ மட்டும் போடு. இந்த அட இதுவும் இருக்கா? த்ரிஷாவுக்கும் பிரக்யாவுக்கும் வெண்டைக்காய் பிடிக்கும். 1/2 கிலோ வெண்டைக்காயும் போட்டிருப்பா. பிரக்யாவுக்கு நான் ஃபோன் பண்றேன். ரொம்ப நாளாச்சு இன்னும் வீட்டுக்கே வரல. இன்னைக்கு வெண்டைக்காய் பண்ணிருக்கேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுல போடுப்பா. பிரக்யா, டாக்ஸி கிடைக்கலாமா? ஆட்டோ தான் கிடைச்சிருக்கு, வா போலாம்.
மாதிரி தோணுச்சு. சென்னைக்கு வந்துட்டேன்ல, அதான் அந்த மாதிரி தோணுது. யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமா போய் எல்லாரையும் பார்க்கணும். முதல்ல அவரை போய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அவரை என் அம்மா கிட்ட கூட்டிட்டு போக சொல்லுவேன். இவங்க 2 பேரால தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன். என்னாச்சு பிரக்யா? வீட்டுக்கு போக வேண்டாமா? வா வா போலாம். சரி, இங்க இருந்து நம்ம என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம். நாளைக்கு உன் வீட்டுக்கு போலாம். நாளைக்கா? இல்ல, என்னால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நான் இன்னைக்கே என் வீட்டுக்கு போகணும். அங்க போய் எல்லாரையும் பார்க்கணும். ஆனா நீ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருக்க பிரக்யா. கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல நான் அவரை பார்க்கணும். எனக்கு எனக்கு அவரை பார்க்காம எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா பிரக்யா, ஆனாலாம் இல்ல, நீங்க சாரி. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் நல்லதா இருக்கேன். அதுவும் இல்லாம என்ன பார்த்ததும் அவர் முகத்துல வர சந்தோஷத்தை பார்த்தேன்னா நான் பழைய மாதிரி ஆயிடுவேன். எல்லாமே சரியா போயிடும், என்ன நம்புங்க. சரி ஓகே, வா, உன்னை நான் விட்டுட்டு வரேன். ஹலோ. அப்படியா? நான் உடனே வரேன். பிரக்யா, நீ தான் தனியா ஆட்டோல போயாகணும். அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இது என் ஃப்ரெண்டோட வீட்டு அட்ரஸ். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே இந்த அட்ரஸ்க்கு வந்துரு. நான் உன்னை அங்க மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். ஜாக்கிரதையா போ. புது பிரச்சனைல மாட்டினிய பொண்ணி. பேப்பர்லாம் கொண்டான்ட்ட, கையெழுத்து எப்படி வாங்க போற? உனக்கு தெரியாத வேலையா பண்றேன்னு இன்னைக்கு ஒத்துக்கினேன். அபிஷேக் எப்படி துரோகம் பண்றது? பொண்ணி, நீ பண்ற துரோகத்துக்கு மனுஷனுக்கு காதல் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். கடவுள் ஏன் தான் எனக்கு பிரக்யா மாதிரி மோத்த கொடுத்தானோ? சரி, கொடுத்துட்டாரு விடு. இந்த பேய்களை இனத்துக்கு பார்க்க வச்சாரு. இந்த ஆயிலா பேய்க்கு அபிஷேக் மாதிரி ஒரு அண்ணன் இருக்கணுமா என்ன? எப்படி நான் அந்த மனுஷனை ஏமாத்துவேன்? பாவம், அவரு எவ்வளவு நல்ல மனுஷன். அவருக்கு எப்படி துரோகம் பண்ணுவேன்? இந்த பேய்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது. அபி, பாத்துப்பா. என்ன பாபி, என்னாச்சு உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போயிடுவேன். அவர் என்ன பார்த்ததும் என்ன பண்ணுவாரு? அப்படியே ஷாக் ஆயிடுவாரா, இல்ல என்ன வந்து கட்டி பிடிச்சுப்பாரா? அவர் பண்றதெல்லாம் அப்புறம். நான் என்ன பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. ஓவர் சந்தோஷத்துல நான் மறுபடியும் கோமாக்கு போயிடுவேன் போல. கண்டிப்பா அவரு என்ன உயிரோட பார்த்தனா ரொம்ப சந்தோஷப்பட போறாரு. நான் இல்லாம இவ்வளவு நாள் எப்படி இருந்திருப்பாரோ? நான் இனிமே திரும்பி வரவே மாட்டேன்னு நினைச்சு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவரால் இருக்க முடியாது. இவ்வளவு நாள் அவர் எப்படி இருந்திருப்பாரு?